வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி அப்பட்டமாக பொய் பேசி வருவதாக முதலமைச்சர் சாடல். புதுச்சேரி சிறுமி படுகொலை தொடர்பாக நீதி கேட்டு வலுக்கும் போராட்டம். கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. சனாதன விவகாரத்தில் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டெல்லி நோக்கிய பேரணியை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி. நீருக்கடியில் செல்லும் முதல் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 15,400 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைப்பு. நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் முகவரி துறையின் கீழ் பயனாளிகளை தொடர்பு கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் குறித்த கருத்துக்களை கேட்டறியும் புதுமை திட்டமான நீங்கள் நலமா என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன் பின் பயனாளிகளிடம் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த பின்னூட்டங்களை கேட்டறிந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்தார். நமது திராவிட மாடல் அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களால் பலன் அடையாதவரே இல்லை என குறிப்பிட்ட அவர், தன்னை சந்திக்கும் மக்கள் முகங்களில் பார்க்கும் மகிழ்ச்சியில் திட்டங்களின் வெற்றியை காண்பதாக நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வெள்ள நிவாரணமாக 1 ரூபாயாவது ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உதவி செய்தாரா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான பொய்யை சொல்லிவிட்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், எந்த மக்களுக்கு நிதி கொடுத்தார் என கூறியிருந்தால் அவர்களுக்கு கிடைத்ததா என கேட்கலாம் என்று தெரிவித்தார். நான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறேமா. நல்லா இருக்கு. தனலட்சுமிமா. சரி 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 சரி. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நெற்குப்பை. ரைட் ரைட். அப்படி ரொம்ப சந்தோஷம். எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? இப்போ சரிம்மா, மாசம் மாசம் கலைஞர் பேர்ல மகளிர் உரிமை திட்டங்கிற அடிப்படையில தொகை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். போய் எடுக்கிறீங்களா, நேரா போய் வாங்குறீங்களா? அதுல ஏதாவது சிரமம் இருக்கா? குடும்ப செலவுக்கு அது பயனுள்ளதா இருக்கா? சரி, பயனுள்ளதா இருக்கு. அது செலவு போக மிச்சம் ஏதாவது சேமிக்கிறீங்களா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா. நன்றி நன்றி நன்றி. உங்க பக்கத்து வீட்டுல உங்க சொந்தக்காரங்க உங்க பிள்ளைங்க தான் சொல்லுங்க, நான் போன் பண்ணேன், பேசுறேன், விசாரிச்சேன்னு சொல்றீங்களா? நன்றிமா நன்றிமா. வணக்கம். புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்தியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியை சேர்ந்த நாராயணன் மைதிலி தம்பதியின் 2வது மகள் ஆர்த்தி அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த மார்ச் 2ஆம் தேதி பிற்பகல் வீட்டுக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்த நிலையில் சிறுமி திடீரென மாயமானார். இது குறித்து முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதனிடையே சிறுமி விரைந்து மீட்க கோரி குடும்பத்தினரும் உறவினர்களும் முத்தியால்பேட்டை மணிகூண்டு அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். சோலைநகர் பகுதியில் அம்பேத்கர் வீதி, கண்ணதாசன் வீதி இடையே செல்லும் கழிவுநீர் கால்வாயில் சாக்கு மூட்டை மிதப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் விரைந்து சென்று பார்த்தபோது சிறுமியின் கை கால்கள் கட்டப்பட்டு வேட்டி துணியால் சுற்றி கால்வாயில் வீசப்பட்டிருந்தது தெரிய வந்தது. காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
முதற்கட்ட விசாரணையில் சிறுமி கொலை செய்து கால்வாயில் வீசப்பட்டிருப்பது தெரிய வந்தது. சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் ஒரு முதியவர் உட்பட 4 பேரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது சிறுமியை கொலை செய்த 19 வயது கருணாஸ் என்ற இளைஞர் மற்றும் 57 வயது விவேகானந்தன் என்ற முதியவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தனர். இதனிடையே சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு கடும் தண்டனை கிடைக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ள பாஜக அமைச்சர் நமச்சிவாயம், குற்றவாளிகளுக்கு உதவிய காவல் அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்துள்ளார். சனாதன பேச்சு விவகாரத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபுவை பதவி நீக்கம் செய்ய அவசியமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டியதே முதல் காரியம் என சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி நடந்த மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இம்மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும் பங்கேற்றிருந்தார். திமுக எம்பி ராசாவும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசி வருவதால் எந்த தகுதியின் அடிப்படையில் இவர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என விளக்கமளிக்க உத்தரவிட கோரி இந்து முன்னணி நிர்வாகிகள் தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கோவாரண்டோ வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை நீதிபதி அனிதா சுமந்த் விசாரித்துள்ளார். அதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது தவறு என தெரிவித்தார். ஆனால் எந்த விதமான உத்தரவும் இந்த வழக்கில் பிறப்பிக்க முடியாது என்று இந்த வழக்குகளை முடித்து வைத்தார். எதன் அடிப்படையில் அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கிறார்கள் என கேள்வி எழுப்ப முடியாது எனவும் நீதிபதி அனிதா சுமந்த் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை நோக்கி மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கடந்த மாதம் 13ஆம் தேதி விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். அப்போது ஹரியானா மற்றும் டெல்லி எல்லையில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். மேலும் கண்ணீர் புகை குண்டுகளை கொண்டு தாக்கப்பட்டதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். இதை அடுத்து டெல்லியை முற்றுகையிடும் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா இடையேயான ஷம்பு மற்றும் கானோரி எல்லை பகுதிகளில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் மார்ச் 6ஆம் தேதி டெல்லிக்கு வர வேண்டும் என விவசாய அமைப்புகள் அழைப்பு விடுத்தன. அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 10ஆம் தேதி நாடு தழுவிய 4 மணி நேர ரயில் மறியல் போராட்டத்திற்கும் விவசாயிகள் அழைப்பு விடுத்துள்ளனர். அதன்படி டெல்லியை நோக்கி பேரணியாக செல்லும் விவசாயிகளின் போராட்டம் மீண்டும் தொடங்கியுள்ளது. கொல்கத்தாவில் நீருக்கடியில் செல்லும் முதல் இந்திய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கத்தில் 15,000 கோடி மதிப்பிலான பல்வேறு மத்திய அரசின் நலத்திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா கிழக்கு மேற்கு மெட்ரோ வழித்தடத்தில் ஹவுரா மைதான் எக்ஸ்பிளனேட் இடையே நீருக்கு அடியில் கட்டப்பட்டுள்ள மெட்ரோ வழித்தடத்தை தொடங்கி வைத்தார். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் பயணிக்கும் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்த பிரதமர் பள்ளி மாணவர்களுடன் பயணம் மேற்கொண்டார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மார்ச் 11ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டுள்ளார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதை அடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை மார்ச் 11ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார். இதன் மூலம் 24வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக துப்பு கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அளிக்கப்படும் என NIA தெரிவித்துள்ளது.
பெங்களூரில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மார்ச் 1ஆம் தேதியன்று குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. அடுத்தடுத்து இருமுறை குண்டுகள் வெடித்ததில் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பான வழக்கை NIA விசாரித்து வரும் நிலையில் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவராக சந்தேகிக்கப்படும் நபரை குறித்து தகவல் ஏதேனும் தெரிவித்தாலோ அல்லது அவரை பற்றி துப்பு கொடுப்பவர்களுக்கு 10 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது. மேலும் தகவல் அளிக்கும் நபரின் அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் CBI விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குட்கா முறைகேடு தொடர்பாக வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், PV ரமணா, முன்னாள் DGP DK ராஜேந்திரன், சென்னை முன்னாள் காவல் ஆணையர் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய 2022ஆம் ஆண்டு தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இதனை அடுத்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசு அனுமதி தரவில்லை என்றும் கால அவகாசம் கோரியும் சிறப்பு நீதிமன்றத்தில் CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் இதே காரணத்தை இன்றைய விசாரணையின் போது CBI தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் நீதிபதி அதிருப்தி தெரிவித்தார். இதையடுத்து CBIயின் விசாரணை அதிகாரி வரும் 21ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளிக்க தொண்டர்கள் ஆர்வம் காட்டுவதால் விருப்பமனு அளிக்க காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தேர்தல் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். ஏற்கனவே அறிவித்த 4, 5, 6 தேதிகளோடு நாளை 7ஆம் தேதி அன்றும் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். அதன் பிறகு எங்களிடம் கொடுக்கப்பட்ட விருப்ப மனுக்களை பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு மாவட்டம், தொகுதி, வேட்பாளர்கள் என்று அதனை முறையாக சரியாக பிரித்து எங்களுடைய தேர்தல் குழு, பாரதிய ஜனதா தேர்தல் குழுவோடு தேர்தலுடைய தொகுதிகள் அதே போன்ற எண்ணிக்கைகள் கொடுத்து பேச இருக்கின்றது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழு விரைவில் அறிவிக்கப்படும். அந்த தேர்தல் குழு பாஜகவினுடைய தேர்தல் குழுவோடு ஆலோசனை செய்து கலந்து பேசி நல்ல முடிவுகளை எடுக்கும். பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் ஒரே குறிக்கோள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பொருள் எங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வருகிறது என்பது குறித்து ஒன்றிய அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போதைப் பொருள் வருவது காரணமே பாஜக ஒன்றிய அரசு என்னன்னா கான்லா துறைமுகம், முந்திரா துறைமுகம். இந்த முந்திரா துறைமுகம், கான்லா துறைமுகமும் குஜராத்ல யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியும், அதானியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அங்கிருந்து கிருஷ்ணாபேட்டை துறைமுகத்துக்கு வருது. அப்போ தமிழ்நாட்டுக்கு யார் அந்த போதைப் பொருளை அனுப்புகிறார்கள்? இதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. பாஜக ஆட்சியில எவ்வளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, எந்த துறைமுகத்தில் என்று. தேர்தலுக்கு பிறகு மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். கால்வாய்களில் ட்ரோன்கள் மூலம் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியா நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்போ டெங்கு பார்த்தீங்கன்னா அது நல்ல தண்ணியில் தான் உருவாகுது. அப்படி இருக்கும்போது மாநகராட்சிக்கு சார்ந்த மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வீடு வீடாக சென்று தண்ணிகள் சேகரிக்கப்படுதா அப்படின்ற பார்க்குறாங்க. அதே போல் அவங்க எல்லாருக்குமே ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்படுது. ஸோ தொடர்ந்து கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த டைமில் மார்ச் மாதம் வரைக்கும் 31 டெங்கு கேசஸ் பதிவாகியிருந்த சூழலில் இந்த ஆண்டு 18 கேஸ் தான் பதிவாகிருக்கு. கம்மியாக இருக்குது அப்படி நம்ம பார்க்க போனால்.
சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுமக்களின் புகார்களை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தர்மபுரி மாவட்டத்தில் 2 இலங்கை தமிழர் வசிக்கும் முகாம்களில் 168 பயனாளிகளுக்கு 8,40,00,000 மதிப்பிலான புதிய வீடுகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் திறந்து வைத்தார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் வசிக்கும் 80 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வீடுகளை சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார், முன்னாள் அமைச்சர் P. பழனியப்பன் உட்பட பலரும் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நாலுகால் மண்டபம் பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவரின் மகன் கிஷோர். இவர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை சிறுவன் கிஷோரை 2 சக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் கடத்த முயற்சித்ததாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் கடந்த 4 மாதங்களாக வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் நசுருதீன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் சிவா, ரஞ்சித், அமுதா உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் 2 இருசக்கர வாகனங்கள், 20 சவரன் தங்க நகை மற்றும் பணம் ஆகியவைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு ரயில் நிலையம் மற்றும் திருவலம் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து 2 சக்கர வாகனங்கள் திருட்டு போவதாக புகார் வந்துள்ளது. அதன் பெயரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையிலான குழு நடத்தப்பட்ட விசாரணையில் திருவலத்தை சேர்ந்த முத்துசெல்வம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 10 லட்சம் மதிப்பிலான 15 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையில் திமிரி மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு செய்தனர். அப்போது கர்ப்பிணி தாய்மார்களிடம் உணவு வழங்குவது மற்றும் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் சுகாதார நிலையத்தில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த நிலையில் கூடுதல் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை நியமனம் செய்ய வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். கரூர் மாவட்டம் தாந்தோணி மலைப்பட்டி பகுதி ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. இந்த ஆண்டு அரசு பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மாலை அணிவித்து சீருடை, புத்தக பை மற்றும் இனிப்புகள் வழங்கி உற்சாகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், மாவட்ட முதன்மை பள்ளி கல்வி அலுவலர் சுமதி, மாவட்ட கல்வி அலுவலர் மணிவண்ணன் உட்பட தலைமை ஆசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்த மினி பேருந்து ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் தொடர் திருட்டு மற்றும் வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சக்தி நகர் பகுதி மற்றும் அனுமந்த உபாசர் பேட்டையில் சில தினங்களாக மர்ம நபர்கள் இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதாகவும் அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது என்றும் அப்படி மீறி உள்ளே வந்தால் அவர்களை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
பழனியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பழனி தாராபுரம் சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியை துவங்கவும், வையாபுரி கண்மாயை தூர்வாரி சுத்தப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி பூங்கா மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் அமைத்திடவும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் பஞ்சாயத்து வடக்கு பாளையம் கிராமத்தில் உள்ள குமரன் குடில் மற்றும் குமரன் லே அவுட் பகுதியில் பல ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதியும் செய்யப்படவில்லை என்று கூறி தேர்தலை புறக்கணித்து பேனர் வைத்தும் வீடுகள் மற்றும் பல்வேறு இடங்களில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பீபே அக்ரஹாரம் பகுதியில் 30 கோடி மதிப்பிலான சாலை திட்ட பணிகள் பூமி பூஜை, வளர்ச்சி திட்ட பணிகளை வீட்டு வசதி துறை அமைச்சர் முத்துசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா, மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம், துணை மேயர் செல்வராஜ் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்டுப்பாக்கம் பகுதியில் அமைக்கப்பட்ட மின்சாதன பொருட்களின் வயர்கள் பாதுகாப்பின்றி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஆபத்தை உருவாக்கும் வகையில் காணப்படும் இந்த மின் வயர்களை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உள்ள பொது விநியோக கடையை இதுநாள் வரையில் திறக்காததால் பொன்னேரி மற்றும் கும்மங்கலம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை நீடித்து வருகிறது. பொதுமக்களின் நலன் கருதி இந்த பொது விநியோக கடையை விரைந்து திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கூறி பொன்னேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட நபர்களை ரயில்வே கிராசிங்குக்கு அப்பாற்பட்டிருக்கிற கடையிலே வாங்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவதால் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற நியாய விலை கடையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று இன்றைக்கு தாலுக்கு வட்டார வளர்ச்சி வட்ட வழங்கல் அலுவலரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவர்களும் உடனடியாக திறப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் வருகிற புதன்கிழமைக்குள்ளாக திறக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்து நாங்களே திறப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் வெளியானது முதல் மோயர் சதுக்கத்திற்கு அடுத்து உள்ள குணா குகையில்தான் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வனத்துறை அளித்துள்ள தகவலின்படி கடந்த 4 நாட்களில் மட்டும் குணா குகையில் 23,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து சென்றுள்ளனர். இனிவரும் நாட்களிலும் குணா குகைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அடையார் பேட்ரிஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிதம் மற்றும் தரவு அறிவியல் துறையில் ஆராய்ச்சி புதுமைகள் என்ற சர்வதேச கருத்தரங்கம் நடைபெற்றது. தூய நெஞ்சக கல்லூரி முதுநிலை கணித ஆராய்ச்சி துறை இணைந்து 2 நாட்கள் நடத்திய கருத்தரங்கில் இணைய வழியாகவும் நேரடியாகவும் பலர் பங்கேற்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளை சார்ந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் தலைமை விருந்தினராக பத்மஸ்ரீ பாலம் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். இதில் அயோத்தி திரைப்பட இயக்குனர் மந்திரமூர்த்தி, நடன இயக்குனர் அன்வர் மற்றும் பல துறையை சார்ந்த சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர். பல சாதனையாளர்களை கண்டுபிடிச்சு அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு விருது வழங்குறோம். ஏன்னா விருதுனாவே இன்னைக்கு நிறைய இடத்துல வியாபாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் உண்மையாக சமூகத்தில் உழைச்சவங்களுக்கும் சாதனை படைத்தவங்களுக்கும் நம்ம எஸ்டிஏ என்டர்பிரைஸும் டோக்கியோ தமிழ்ச்சங்கமும் குறிப்பாக ஹோப் ஸ்வாட் சேர்ந்து இந்த பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிக சிறப்பான இந்த விழாவில் பல திறமையான மகளிருக்கு விருது கொடுத்துருக்கோம், குழந்தைங்களுக்கு விருது கொடுத்துருக்கோம். இதை பாராட்டு முகமாக மரியாதைக்குரிய ஐயாவே நேரில் சிறப்பித்து செஞ்சாங்க. இந்த விழாவில் ஒன் ஆஃப் த சிறப்பு விருந்தினராக மரியாதைக்குரிய சாமி சார், ஏர்போர்ட் ஃபுட் அத்தாரிட்டி அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் உயர்ந்து
6040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 48,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைனுக்கு எதிராக போர் புரிய ரஷ்யா நிர்பந்தம் செய்வதாக அங்கு சென்ற இந்தியர்கள் குற்றம் சாட்டி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் தாக்குதல் நீடித்து வருகிறது. இந்த போரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சில இந்தியர்கள் சிக்கிக் கொண்டனர். ஒன்றிய அரசின் முயற்சியால் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அதே போல இன்னொரு சம்பவம் நடந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த 7 பேர் ஏஜென்டால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்திடம் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் வலுக்கட்டாயமாக உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தப்படுவது தெரிய வந்துள்ளது. ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் அவர்களிடம் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கி உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபடுத்தி உள்ளனர். பணி நிமித்தமாக ரஷ்யா சென்றுள்ள தங்களை உக்ரைனுக்கு எதிராக போர் புரிய ரஷ்யா நிர்பந்திக்கிறது என புகார் கூறி தங்களை மீட்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளம் வாயிலாக ராணுவ சீருடையுடன் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பிரதமர் மோடி அப்பட்டமாக பொய் பேசி வருவதாக முதலமைச்சர் சாடல். புதுச்சேரி சிறுமி படுகொலை தொடர்பாக நீதி கேட்டு வலுக்கும் போராட்டம். கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. சனாதன விவகாரத்தில் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அமைச்சர் உதயநிதிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டெல்லி நோக்கிய பேரணியை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என உறுதி. நீருக்கடியில் செல்லும் முதல் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 15,400 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்கள் தொடங்கி வைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 11 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.